சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே 18 வயது நிரம்பாத சிறுமியை திருமணம் செய்த இளைஞர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார். மலையனூரைச் சேர்ந்த தங்கராஜ் சிறுமியை காதலித்து திருமணம் செய்துள்ளார். இது தொடர்பாக சிறுமியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் தங்கராஜ் கைது செய்யப்பட்டார். சிறுமிக்கு 18 வயது பூர்த்தியாக 55 நாட்களே உள்ளதாலும் அவரது விருப்பத்துடன் திருமணம் நடந்ததாலும் உடனடியாக அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். சிறுமி பெற்றோருடன் செல்ல மறுத்ததால் காப்பகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அரியலூர் அருகே டயர் வெடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடிய கார் எதிரே வந்த மற்றொரு கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. அரியலூர் ரயில்வே மேம்பாலத்தில் சென்ற கார் டயர் வெடித்ததில் எதிரே வந்த காரின் மீது அதிவேகமாக மோதியது. இதனால் தஞ்சாவூரில் இருந்து வந்த கார் சாலையோர தடுப்புச்சுவர் மீது மோதி 30 அடி பாலத்தில் கவிழும் வகையில் சாய்ந்திருந்தது. அவ்வழியாக சென்றவர்கள் அதிவேகமாக சென்று காரை நிமிர்த்தி அதிலிருந்த 4 பேரை மீட்டனர். கோவையில் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு 4 சக்கர வாகனங்களில் செல்ல கோயில் நிர்வாகம் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. கோயிலில் திருப்பணிகள் நடைபெறுவதால் வாகனங்களை நிறுத்துவதற்கு போதுமான இடவசதி இல்லை. இதனால் இனிவரும் செவ்வாய், ஞாயிற்றுக்கிழமைகள், கிருத்திகை, சஷ்டி மற்றும் அரசு விடுமுறை தினங்களில் மலைக்கோயிலுக்கு பக்தர்கள் 4 சக்கர வாகனங்களில் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மலைப்படிகள் வழியாகவும் கோயில் நிர்வாகம் ஏற்பாடு செய்த வாகனங்களிலும் சென்று சாமி தரிசனம் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள விசாரணை கைதிகளின் நெருங்கிய உறவுகளின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க சிறைத்துறை அதிகாரிகளே அனுமதி வழங்கும் வகையில் சுற்றறிக்கை வெளியிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தாயாரின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பர்கத்துல்லாவின் சகோதரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், K ராஜசேகர் அடங்கிய அமர்வு, விசாரணை கைதிகளின் தாய், தந்தை உள்ளிட்ட நெருங்கிய உறவுகள் மரணமடைந்தால் இறுதிச் சடங்கில் பங்கேற்க அவர்களுக்கு சிறைத்துறை அதிகாரிகளே அனுமதி வழங்கும் வகையில் சுற்றறிக்கை பிறப்பிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி புதிய பேருந்து நிலையம் சந்திப்பில் திமுக, அதிமுக, தேமுதிக கட்சிகள் போட்டி போட்டுக்கொண்டு ஒரே நாளில் தண்ணீர் பந்தல்களை திறந்தனர். திமுக சார்பில் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் ஆகியோர் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன், மாவட்ட செயலாளர் தூசி மோகன் தண்ணீர் பந்தலை திறந்தனர். இதேபோல தேமுதிக சார்பில் மாவட்ட செயலாளர் சரவணன் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார். ஒரே இடத்தில் 3 கட்சியினர் தண்ணீர் பந்தலை திறந்ததால் உற்சாகமடைந்த பொதுமக்கள் அங்கிருந்த இடைநீர், தர்பூசணி பழம் உள்ளிட்ட படங்களை அள்ளிச் சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே வைக்கோல் ஏற்றிச் சென்ற லாரி மின்சார கம்பியில் உரசி தீப்பிடித்து எரிந்தது. இதை கண்ட அக்கம்பக்கத்தினர் தீயை அணைக்க முயன்றனர். இருப்பினும் லாரி முழுவதும் தீ பரவியதால் தீயை அணைக்க முடியவில்லை. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். எனினும் லாரி முற்றிலும் தீயில் எரிந்து சேதமானது. சித்திரை மூல நட்சத்திர தினத்தையொட்டி திருச்சியில் உள்ள தமிழகத்திலேயே உயரமான ஆஞ்சநேயர் சிலைக்கு அபிஷேகம் நடைபெற்றது. ஸ்ரீரங்கம் மேலூரில் கொள்ளிடக்கரையில் தமிழகத்திலேயே உயரமான 37 அடி உயர ஆஞ்சநேயர் சிலை உள்ளது. இக்கோவிலில் சித்திரை மூல நட்சத்திரத்தை முன்னிட்டு பன்னீர், நெய், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. ஈரோட்டில் இளம் சிறார்கள் வாகனம் ஓட்டினால் பெற்றோர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என போக்குவரத்து காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். சிறார்கள் வாகனம் ஓட்டுவது அதிகரித்து வருவதாலும் அதனால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்தும் ஈரோட்டில் போக்குவரத்து காவல்துறையினர் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேசிய காவலர்கள், இளம் சிறார்கள் வாகனம் ஓட்டினால் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அவர்களது பெற்றோர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் எனவும் எச்சரித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறார்களை வைத்து காவலர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். காஞ்சிபுரத்தில் ஆமணி சொகுசு பேருந்தில் கடத்தி வரப்பட்ட 83 கிலோ போதைப் பொருளை காவலர்கள் பறிமுதல் செய்தனர். பாலுச்செட்டிச்சத்திரம் பகுதியில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சொகுசு பேருந்தில் குட்கா கடத்தி வரப்படுவதாக காவலர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து பொன்னியன்பட்டறை அருகே வந்த சொகுசு பேருந்தை சோதனை செய்ததில் அவர்கள் 83 கிலோ குட்கா இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அதனை பறிமுதல் செய்த காவலர்கள் ஓட்டுநர் ராஜ்குமார், குட்கா டீலரான ரோஹித் யாதவ் ஆகியோரை கைது செய்தனர்.
கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பணியின் போது விபத்தில் சிக்கி உயிரிழந்த பெண் உதவி ஆய்வாளர் குடும்பத்திற்கு காவலர்கள் 13 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கினர். வால்பாறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த உதவி ஆய்வாளர் கிருஷ்ணவேணி ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது சாலை விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். கிருஷ்ணவேணிக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் அவர்களுக்கு உதவும் விதமாக அவருடன் காவல்துறையில் 1997 ஆண்டு பணியில் சேர்ந்த காவலர்கள் ஒன்றிணைந்து 13,36,000 ரூபாய் நிதி திரட்டி குடும்பத்தினரிடம் வழங்கினர். தேனியில் அரசு பள்ளியில் ஆசிரியர் வேலை வாங்கி தருவதாக கூறி 88 லட்சம் ரூபாய் மோசடி செய்தவர் கைது செய்யப்பட்டார். சின்னமனூர் அருகே உள்ள மூர்த்தி நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த பவித்ரா என்பவர் முதுநிலை பட்டப்படிப்பு முடித்துவிட்டு அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பணிக்கு தயாராகி வந்தார். இந்நிலையில் பவித்ராவின் கணவர் ஜெகதீஷுக்கு அறிமுகமான திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரஜ் ஆசிரியர் வேலை வாங்கி தருவதாக கூறி 88 லட்சம் ரூபாய் பணம் பெற்று மோசடி செய்துள்ளார். இதுகுறித்து பவித்ரா தேனி மாவட்ட குற்றப்பிரிவில் புகார் அளித்த நிலையில் போலீசார் சூரஜை கைது செய்தனர். ஏற்காடுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்கும் வகையில் அவர்களுக்கு ஆட்சியர் மஞ்சப்பை கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். கோடை விடுமுறையொட்டி ஏற்காட்டிற்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வரும் நிலையில் அவர்களின் உடைமைகள் சோதனை செய்யப்பட்டு அதில் பிளாஸ்டிக் பொருட்கள் இருந்தால் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தன்னார்வலர்கள் சார்பில் சுற்றுலா பயணிகளுக்கு மஞ்சப்பை பயன்பாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சுற்றுலா பயணிகளுக்கு இலவசமாக மஞ்சப்பை வழங்கப்பட்டது. இதனை மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தொடங்கி வைத்தார். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி ஆய்வுக்கூடத்தை சுத்தம் செய்யும் போது திரவவாயு தாக்கியதில் தூய்மை பணியாளர் படுகாயமடைந்தார். சிவகங்கை அரசு மருத்துவமனையில் ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வரும் எஸ்தர் மருத்துவமனையில் உள்ள ஆய்வுக்கூடத்தை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டார். அப்போது அங்கிருந்த திரவவாயு எதிர்பாராத விதமாக அவர் மீது பட்டதில் அவர் மயக்கமடைந்தார். இதையடுத்து சக ஊழியர்கள் அவரை மீட்டு முதல் உதவி சிகிச்சை அளித்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக எஸ்தர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பொலிவியா மற்றும் பெரு நாடுகளின் கலைஞர்கள் ஒன்று கூடி ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடும் வகையில் கிறிஸ்து பிறப்பு தொடர்பான உருவங்களை மணல் சிற்பங்களாக உருவாக்கினர். பொலிவியா நாட்டின் தலைநகரான லாபாஸ் அருகே உள்ள ஒரூரோ பகுதியில் இந்த மணல் சிற்பங்கள் உருவாக்கப்பட்டன. ஆண்டியன் சமூக மக்களின் புனித வார வழிபாட்டை வெளிப்படுத்தும் வகையில் மணல் சிற்பங்கள் அமைந்திருந்தன. திருவண்ணாமலையில் வங்கி தலைமை காசாளர் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறையைச் சேர்ந்த ஆனந்தி என்பவருக்கும் பன்ருட்டியைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவருக்கும் கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்ற நிலையில் சீனிவாசன் வீட்டார் ஆனந்தியை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆனந்தி தற்கொலை செய்து கொண்டதாக அவரது பெற்றோரிடம் சீனிவாசன் தொடர்பு கொண்டு கூறியுள்ளார். இதனை ஏற்க மறுத்த ஆனந்தியின் உறவினர்கள் வரதட்சணை கேட்டு சீனிவாசன் வீட்டார் கொடுமைப்படுத்தி கொலை செய்துவிட்டதாக கூறி திருவண்ணாமலை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் நல்ல பாம்பு உலவியதால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் நெடுஞ்சாலையோரம் புதர் மண்டிய பகுதியில் இருந்து பாம்பு வெளியேறியது. அந்த பாம்பு சாலையின் நடுவே சென்றதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். ஈரோட்டில் வடமாநில இளைஞர் ஒருவர் முதிய தம்பதியை தாக்கி கொள்ளையடிக்க முயன்று பொதுமக்களிடம் சிக்கி உயிரிழந்த வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். கொல்லம்பாளையத்தில் சுப்பிரமணியம் ஜெயலட்சுமி வீட்டிற்குள் பூந்த கொள்ளையனை அக்கம் பக்கத்தினர் பிடித்து தாக்கியதில் அவர் உயிரிழந்தார். விசாரணையில் உயிரிழந்த நபர் மேற்கு வங்கத்தை சேர்ந்த ராபி ஓரான் என்பதும் கோவைக்கு கட்டட வேலைக்கு வந்த நிலையில் வழிதவறி ஈரோட்டில் இறங்கி 3 நாட்களாக சுற்றி வந்ததும் தெரியவந்தது. இந்நிலையில் முதிய தம்பதியின் மகன் மணிகண்ட பூபதியை காவல்துறையினர் கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே நேர்காணலுக்கு புறப்பட்ட இளைஞர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடலூர் அருகே வசித்த விமல், ஹரீஷ் ஆகிய இருவரும் கோவையில் உள்ள ஒரு நிறுவனத்தில் பணிக்காக நேர்காணலுக்கு பைக்கில் புறப்பட்டனர். பாய்ஸ் கம்பெனி அருகே வந்தபோது அதிவேகத்தால் பைக் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர மின்கம்பத்தில் மோதியதில் பின்னால் அமர்ந்திருந்த ஹரீஷ் தலை சிதைந்து உயிரிழந்தார். படுகாயமடைந்த விமல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி 14 வயது சிறுமியை கடத்திச் சென்ற இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். கடந்த 12ஆம் தேதி முதல் சிறுமியை காணவில்லை என அவரது தாய்மாமன் ஆத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அதன் பேரில் விசாரணை நடத்தி வந்த காவல்துறையினர் சிறுமியை விருதுநகர் மாவட்டம் வள்ளிமடை பகுதியில் இருப்பதை கண்டுபிடித்தனர். இன்ஸ்டா மூலம் பழகிய 21 வயதான விக்னேஸ்வரன் என்பவர் சிறுமியை காதலிப்பதாக கூறி கடத்திச் சென்றதும் தெரியவந்தது. இதனையடுத்து சிறுமியை மீட்டதுடன் இளைஞரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே லாரி மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். திருச்சி தர்மபுரத்தைச் சேர்ந்த சின்னப்பெண் தனது நண்பர்கள் 5 பேருடன் கேரளாவில் உள்ள பேராலயத்திற்கு காரில் சென்று மீண்டும் ஊருக்கு பயணித்தனர். வேடசந்தூர் ஒட்டஞ்சத்திரம் சாலையில் எதிரே வந்த லாரி மீது பயங்கரமாக மோதியதில் காரின் முன்பகுதி அப்பளம் போல நொறுங்கியது. சின்னப்பெண், ஜான் கென்னடி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காரினுள் சிக்கிய மற்றவர்களை தீயணைப்புத் துறையினர் மீட்ட நிலையில் மருத்துவமனையில் ராபர்ட் உயிரிழந்தார். மதுரையில் பேத்தியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலக சுவரில் முதியவர் ஒருவர் நோட்டீஸ் ஒட்டினார். கடந்த பிப்ரவரி மாதத்தில் பந்தல்குடியை சேர்ந்த ரம்யா கிருஷ்ணன் அவருடைய கணவர் தாக்கியதில் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் அவருடைய தாத்தாவான மாயழகன் தன்னுடைய பேத்தியின் உயிரிழப்புக்கு காரணமான அவருடைய கணவர் ரீபன் மீது அளித்த புகாரின் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக சுவற்றில் நோட்டீஸ் ஒட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சாலையின் நடுவே உள்ள கம்பத்தில் அருந்து கீழே விழும் நிலையில் மின் விளக்கு தொங்குவது வாகன ஓட்டிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. எட்டயபுரம் சாலையில் அரசு தொழிற்பேட்டை அருகே சாலையின் நடுவில் உள்ள மின் விளக்கு எப்போது வேண்டுமானாலும் கீழே விழும் சூழ்நிலையில் அந்தரத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறைக்கு தகவல் தெரிவித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் தலைக்கவசம், சீட் பெல்ட் அணிந்து வாகனம் ஓட்டியவர்களுக்கு காவல்துறையினர் வெள்ளி நாணயம் வழங்கினர். பண்ருட்டி போக்குவரத்து காவல்துறை சார்பில் விபத்தில்லா பயணத்தை வலியுறுத்தி LED திரை அமைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. உரிய ஆவணமின்றியும் தலைக்கவசம் அணியாமலும் மதுபோதையிலும் வாகனம் ஓட்டுவோருக்கு அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டது. தொடர்ந்து தலைக்கவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு போலீசார் வெள்ளி நாணயம் வழங்கினர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு பயணித்த பக்தர்களின் வேன் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியிலிருந்து சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு 20க்கும் மேற்பட்டோர் வேனில் பயணம் செய்தனர். மானாமதுரை அருகே முத்தனேந்தல் கிராமத்தில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தடுமாறி ஓடிய வேன் சாலையில் கவிழ்ந்தது. இதனால் 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அவர்களை கிராம மக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.